வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி நிறையா பேர் நிறையா விதமாக செய்வாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து சாதத்தை வடித்து பண்ணக்கூடியது தான் இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து 2-3 விதத்தில் பண்ணுறாங்க எல்லாருமே. அதாவது வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சேர்க்காம தயிர் லெமன் அப்படிங்கிறத சேர்த்து பண்ணி பண்ணுறாங்க. பட் ஒரு பிரியாணி அப்படின்னா பேஸாக வந்து கண்டிப்பாக தக்காளி அப்படிங்கிறது இருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தக்காளிக்கு பதிலாக லெமனும் தயிரும் நிறையா ஆட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணி தான் இந்த பிரியாணியை செய்ய போகிறோம். இப்போது இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ இந்த மேரினேட் பண்ணுறது அப்படின்னா என்னென்ன அப்படின்னா இதில் வந்து சிக்கன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து தான் நாம் மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃப்ரைட் ஆனியன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது வந்து வெங்காயத்தை பொரித்து வச்சுக்கணும். இந்த வெங்காயத்தை பொரித்து வைக்கிறதையும் நான் பொரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் பெரியதாக 3, தக்காளி பெரியதாக 2, காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, ஏலக்காய் 3, பட்டை சிறிதளவு, கிராம்பு 4, அனாசி பூ 2, பிரியாணி இலை 1, இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொரித்த வெங்காயம் 2, தயிர் 150 ml, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, பாஸ்மதி அரிசி 250 கிராம், குங்குமப்பூ சிறிதளவு. இப்போ இந்த சிக்கன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாங்கி இதை வந்து இதில் வந்து சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா அதில் உள்ள பாக்டீரியாஸ் அப்படிங்கிறதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேரினேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், அதாவது வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள். இந்த காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதில் வந்து பார்க்கவே அந்த நமக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி வந்து நல்ல கலர், ரெட் கலர் ப்ளஸ் வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்காக தான் நாம் இப்படி பண்ணுறோம். இப்போது இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து காஷ்மீர் சில்லியை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது தயிர். இப்போ தயிர் வந்து நான் வந்து பெரிய ஹீப் ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். மீதி இருக்கிற தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கும் இல்லையா, அப்பையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது இதன் பிறகு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆனியன் நான் எப்படி பொரிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆனியனை இது கூட ஆட் பண்ணணும். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை தான் இதில் நாம் ஆட் பண்ணுறோம். இப்போது இது எல்லாத்தையும் நாம் வந்து இப்படி வந்து மேரினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மேரினேட் பண்ணும்போது நம்ம வந்து சிக்கனை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இது ஊறுறதுக்குள்ளே நாம் அந்த ரைஸ் வடிப்போம். ரைஸ் வடித்து மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த சிக்கன் வந்து மேரினேட் ஆனால் போதுமானது. ஸோ இப்போது இதை நல்லா வந்து நாம் வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை ஊற வைக்கலாம். ஊற வச்ச பிறகு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மசாலா ரெடி பண்ண போகிறேன். அடுத்தது சாதம் வடிக்க போகிறேன். அந்த கேப்பில் நமக்கு ஊறினா போதுமானது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடான பிறகு பிரியாணி இலையோட இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சில பேர் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்கன் மேரினேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைம்லேயே இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் எல்லாமே அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க மெத்தடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், 3 பச்சை மிளகாவை வாய் கீறி வச்சுருந்ததை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆட் பண்ண பிறகு நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது 3 பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் 2 வெங்காயத்தை நான் வந்து பொரித்து வச்சுட்டேன். ஒரு வெங்காயத்தை இப்படி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த வெங்காயம், அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வடித்து பண்ணக்கூடிய பிரியாணி தான் இது. வந்து தம் பண்ணுறதுனால வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வந்து பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இதில் வந்து 80% வந்து வதங்கி
அப்படிங்கிறக்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணியிருந்தேன் மேரினேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த வாசனையும் சரி அந்த டேஸ்ட் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை மாதிரி நம்ம நல்லா வதக்குறோம். ஸோ இப்போ இந்த வதங்கின பிறகு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் நான் எந்த மாதிரி வெட்டிருக்கேன் இல்லையா, இதை வெட்டினதை இந்த தக்காளியையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த தக்காளியை ஆட் பண்ண பிறகு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நாம் ஆட் பண்ணோம். ஏற்கனவே நாம் வந்து சிக்கனில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரைஸ் வடிக்கும் போது அதுலேயும் நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம், இதுக்கும் ஆட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தகுந்த மாதிரி 3 ட்ரிப்பும் தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக புதினா, அதாவது வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறேன். ஸோ பிரியாணியில் வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து போடுறது வந்து எப்பயுமே தம் பிரிக்கும் போது அப்படி தான் நான் ஆட் பண்ணுவேன். இதுக்கு வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் இதில் ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி அது தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொக்கு மாதிரி ஆகிறதுக்கும் போது தான் நாம் வந்து தயிர் ப்ளஸ் வந்து இந்த மேரினேட் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா சாதத்தை வடித்து பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸிங் தான் பாதி பேர் தெரியாமல் மாற்றி பண்ணுறாங்க. இதில் வந்து ஏற்கனவே நாம் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பிரியாணியில் தயிர் ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணிக்கு வந்து நாம் தயிர் ஆட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, இதை ஆட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி ஆகும். ஸோ அதாவது வந்து நீர்த்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்த்து போகிறத டைட் பண்ணுறதுக்காகவும் சிக்கனை போட்ட பிறகு சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியும் கொஞ்சம் லூஸாக வரும். அதை எல்லாம் டைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மெயினாக இந்த நான்வெஜ் பிரியாணியில் தயிரை ஆட் பண்ணுறது. பாதி பேர் இது தெரியாமல் வெஜிடபிள் பிரியாணிக்கே போட்டு வந்து இந்த தயிரை ஆட் பண்ணி பண்ணுறாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கங்கிற விஷயமே இவ்வளோ இருக்குது. ஸோ இது தெரியாத அப்படி பண்ணிடுறாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆல்ரெடி நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம காஷ்மீர் சில்லியை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள காஷ்மீர் சில்லியை ஆட் பண்ணுறேன். இப்போது பாருங்கள் நான் வந்து இது எல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்ல கலர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அதாவது தயிர் ப்ளஸ் வந்து வெங்காயம் தக்காளி இதோடு சேர்ந்து இப்போ நாம் வந்து இப்போ பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு மாதிரி லூஸ்னஸ் அப்படி அதாவது வந்து தண்ணி விடுறது அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி விடுறதை தான் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைட் பண்ணுறதுக்காக தான் தயிர் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். இதில் சிக்கனை போட்டதும் சிக்கனில் ஏறின தண்ணியும் சேர்ந்து டைட் ஆகும். இதுதான் தயிர் ஆட் பண்ணுறதுனுடைய ரீசனே. இப்போது நாம் வந்து மேரினேட் பண்ண சிக்கனை இதில் சேர்க்கலாம். மேரினேட் பண்ண பிறகும் இதுலேயும் அந்த ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவும் சேர்ந்து நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போது இதை வந்து நாம் என்ன பண்ணுறோம், மேரினேட் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா இது கூட தக்காளி வெங்காயம் இது கூட சேர்ந்து நல்லா இந்த மசாலா குக் ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணுற காரணமே. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த சிக்கன் வெங்காயம் தக்காளி இது எல்லாம் சேர்ந்து ஒரு குக் ஆகும்போது இதில் லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து தண்ணி விடுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அடுப்போட தீயை வந்து ரொம்ப மிதமாக நீங்கள் வச்சு பண்ணணும். அதாவது என்னென்னா இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி வெளியில் வரணும், சிக்கன் வந்து பாயில் ஆகணும். அதுக்காக தான் இதில் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணுற விதத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் அடுப்போட தீயை வந்து ரொம்ப மிதமாக வைக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாதம் வந்து வடிக்கணும் இல்லையா, இந்த சாதத்தை வடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல அருமையாக இந்த சூட்டோடைய இந்த மசாலாவும் இந்த சாதமும் சேர்ந்து நல்லா நமக்கு குக் ஆகிற மாதிரி ஆகும். தம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து அழகாக வந்து இதை வந்து வச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். ஸோ இந்த மூடியை போட்டு ஃபயர் ஸ்லோவாக வச்சு நான் மூடிடுறேன். இப்போது ரைஸ் வடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நாம் வந்து லைட்டாக மூடியை கழட்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த சிக்கனை வந்து ஒரு பெரட்டி விடணும். ஸோ வந்து குக் ஆகணும். நமக்கு சிக்கன் குக் ஆனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி நல்ல ஒரு பெரட்டிக்கங்க. ஸோ இதில் ஆல்ரெடி சால்ட் வந்து நாம்
செக் பண்ணணும் அவசியமே இல்லை. மசாலாவுக்கு போட்டிருக்கோம், அடுத்தது வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போது போட்டிருக்கோம். இது எல்லாமே நாம் வந்து சால்ட் போட்டதுனால நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஃபயர்லேயே இருந்தது அப்படின்னா நல்லா குக் ஆகும். குக் ஆன பிறகு மறுபடியும் உங்களுக்கு சாதத்தை ஆட் பண்ணுறதையும் காட்டுறேன். இந்த சிக்கன் வந்து ஆல்ரெடி அதாவது வந்து ஒரு 50% வந்து வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ நேரம் அடுப்போட ஃபயர் வந்து மிதமான தீயில வச்சு நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 50% குக் ஆகிருக்கு. இந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து இதை வந்து வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டரை ஆட் பண்ணுறது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ரைஸ் வடித்தோம் இல்லையா, இந்த ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் எப்படி ரைஸ் வடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ 80% இதில் வந்து குக் ஆகிற மாதிரி தான் நான் வந்து இந்த ரைஸை வடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ரைஸ் வடித்த பிறகு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து தண்ணி எப்படின்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த அரை டம்ளர் எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சாதம் வடித்த தண்ணியை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நல்ல ஃபயர் வந்து பெருசாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து குக் ஆகிறதுக்காக தான் நாம் இப்படி பண்ணுறோம். இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் சிக்கன் குக் ஆகட்டும் காட்டுறேன். இப்போது இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து சிக்கன் வந்து ஒரு நமக்கு 60 to 70% வந்து சிக்கன் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா கீழே வந்து ஹைதராபாத் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து அதாவது வந்து ஒரு தொக்கு சாதத்தில் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். ஒரு சிக்கனாக இருந்தாலும் சரி, ஹைதராபாத் வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, ஒரு பெசரி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கிற மாதிரி மெத்தடில் தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த வந்து தொக்கு மாதிரி நிறையா ரெடி பண்ணுறது, தக்காளி ஆட் பண்ணுறதும் அந்த பர்பஸுக்காக தான். இப்போ நமக்கு வந்து இதில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாதம் வடித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாதம் வந்து இதை பாருங்கள் எப்படி, அதாவது வந்து 70% வந்து சாதம் வெந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சாதம் வந்து பார்த்திங்களா நான் வந்து இப்படி கொட்டிட்டு இதை வந்து சமன் பண்ணுறேன். இப்போ எல்லாமே அடுப்பு வந்து ரொம்ப மிதமான தீயில தான் உங்களுக்கு இருக்கணும். அதாவது என்னென்னா நாம் இப்போ வந்து தம் பண்ணுறோம். ஸோ இந்த தம் பண்ணும்போது ரொம்ப மிதமான தீயில தான் கரெக்டாக இருந்ததுனா தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து இந்த சாதத்தை இதை மாதிரி பண்ணிட்டேன் இல்லையா. பண்ண பிறகு இதில் வந்து நல்லா கொஞ்சம் அழகாக வந்து இந்த சாதத்தை வந்து இப்படி பண்ணிவிடுவோம். பண்ண பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, இதை பாருங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து புதினா ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ப்ரௌன் ஆனியன், அதாவது வந்து பொரிச்ச வெங்காயம் இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மசாலா நான் எடுத்து வச்சேன் இல்லையா, இந்த மசாலாவையும் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து தொக்கு மாதிரி அதாவது வந்து பெரட்டி சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி பண்ணுவோம். இப்போது இதை மாதிரி போட்டாச்சு இல்லையா, இதுக்கு அடுத்தது ஒரு லேயர் நம்ம போடணும். ஸோ இந்த லேயர்லேயும் இதை பாருங்கள், நான் எவ்வளோ வந்து சாதத்தை வந்து கைகளில் தொடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சூடு தாங்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நான் வந்து கைகளில் போடுறேன். நீங்கள் கைகளில் போடுறதுன்னா பார்த்துட்டு போடுங்க. ஸோ இப்போது இந்த சாதம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே எவ்வளோ அழகாக வந்து இதில் ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா இந்த பிரியாணிக்கு வந்து லேயராக வேணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இந்த லேயரை நம்ம செட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்தது மறுபடி கொத்தமல்லியை ஆட் பண்ணுறேன். அடுத்தது புதினா ஆட் பண்ணுறேன். இதன் பிறகு ப்ரௌன் ஆனியன். ஸோ இந்த ப்ரௌன் ஆனியனையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடி இந்த மேலே மீதி இருக்க ரைஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நாம் அழகாக ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரைஸை நீங்கள் எவ்வளோ பக்குவமாக, அதாவது வந்து ஒரே பகுதி இல்லாமல் எல்லா பகுதியிலையும் தெரிகிற மாதிரி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். குங்குமப்பூ கலந்த பாலை வந்து தெளிக்கிறேன். ஸோ இந்த குங்குமப்பூ எதுக்காக அப்படின்னா அந்த எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறது நமக்கு மேலாக வரும். அதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் மீதி இருக்க இந்த ஃப்ரைட் ஆனியன் பூராத்தையும் நாம் ஆட் பண்ணிடலாம். அதன் பிறகு
புதினா கொத்தமல்லி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தம் பண்ணணும். ஸோ இந்த தம் பண்ணுறது என்ன அப்படின்னா ரொம்ப மிதமான தீயில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அளவுக்கு தம் பண்ணணும். ஸோ நான் வந்து மிதமான தீ வச்சு தான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தோசைக்கல்லை வச்சு அந்த தோசைக்கல் மேலே வேணாலும் வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நான் இதை வந்து மூடிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை தம்மை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வெளியிலையும் வச்சுட்டேன். தம் பிரிக்க போகிறேன் பாருங்கள். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சமாக மேலே வந்து பிரிக்கும் போது கொத்தமல்லி புதினா அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் நாம் ஆட் பண்ணலாம். இதை எப்படி பிரிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த சாதம் வந்து இப்படி நீங்கள் இந்த ஓரத்துலேருந்து தான் எடுக்கணும். ஸோ வந்து எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மசாலா இதெல்லாமும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு அடியில் நமக்கு வந்து பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதை எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.